வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறது தான். ஆல்ரெடி அடுப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, பாப்பாவுக்கு பிறந்த நாள், சிக்கன் பர்த்டே. அதுக்காக நம்மளே வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ போடுறோம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தக்காளி உள்ளே போட்டு வதக்கிப்போம். ஃபுல்லாக எடுக்க முடியல, ஸோ ப்ரிப்பரேஷன் நானே பண்ணதுனால நம்மளால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. பாருங்கள், கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது சிக்கன் வந்து 5 கிலோ சிக்கன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ள சட்டியில் போட ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் எல்லாம் வந்து வேகணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. சிக்கன்லாம் போட்டு தண்ணி, பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா சிக்கன் வந்து நமக்கு வந்து குக் ஆகணும். ஸோ சிக்கன் ஓரளவு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ரைஸ் போடணும். ஸோ இப்போ தான் தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் நமக்கு சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸோ குக்கு லைட்டாக இப்போ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். இந்த லெமன் ஊற்றுறதுலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் எல்லாமே. ஸோ அது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணணும். கீழே பயங்கர அனலுங்க, பக்கத்தில் நிற்க முடியல, அடுப்பு எரியுது, நமக்கு பயங்கரமாக அனல் அடிக்குது காலிலலாம். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நிற்கணும். நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் புதுசு, அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நிற்க வேண்டியது இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லெமன் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, வேறு லெமன் எடுத்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு லெமன், 4 கிலோவுக்கு 4 லெமன். ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க நம்ம வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது. இது ஒரு நல்ல அனுபவம் தான் நமக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பிரியாணி முடியலை, இன்னும் இருக்குது. வந்து 5 கிலோ போடுறதுனால ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம்னாலும் 5 எலுமிச்சம்பழம்னாச்சும் நம்ம போடணும். முன்னாடியே நம்ம சாறு புளிஞ்சு வைக்கலை, ஏன்னா மறந்துட்டோம் எலுமிச்சம்பழம் போட வேண்டியதை. கடனாக ஏமாந்ததுனால இப்போ எல்லாத்தையும் அறுத்து நம்மளே புளிஞ்சு ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து அடுப்பு எப்படி எரியுதுன்னு நல்லா பாருங்கள், பயங்கர அனலாக இருக்குது. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. சாரி மக்களே, ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல நம்மளால். இப்போ பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. ஸோ தம் போட்டு முடிய போகுது பிரியாணி. நம்ம எடுத்துகிட்டு பிரியாணி வந்து பாருங்கள், பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. 5 கிலோ பிரியாணி.